பார்வதி, என் மனசுல இருக்கிறது எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடணும்னு நான் தினம் தினம் தவிச்சுட்டு தான் இருக்கேன். என்னடா நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு என்ன தப்பா நினைச்சிடாத பார்வதி. நானும் எத்தனை நாள் தான் பயந்து பயந்து மனசுலயே பூட்டி வைக்கிறது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா, நான் எப்பவுமே எதுக்குமே பயந்தது இல்லைங்க. ஆனா ஆதியோட அம்மாவா என் மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பயத்தை நானும் எத்தனை நாள் தான் மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிறது. மனசுக்குள்ள வச்சிருந்ததெல்லாம் போதும். இன்னைக்கு எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் பார்வதி. ஒரு கிராமத்து அப்பாவி பொண்ணா என் மனசுக்குள்ள வந்த நீ இன்னைக்கு என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க பார்வதி. பிசினஸ் தவிர வேற எந்த நினைப்பும் இல்லாத என் மனசுல முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும்னு ஆசையை தூண்டி விட்டது உன்னோட அந்த அழகான கண்கள் தான் பார்வதி. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இது காதல்னு எனக்கு தெரியாது. என் மனசுக்குள்ள இருக்கிறது காதல் தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணது உன்னோட அந்த அம்மன் தான். அன்னைக்கு கையில கத்தி குத்துப்பட்டு கோயிலுக்கு வந்திருந்தல, அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆதி மனசுல என்ன இருக்கு, பார்வதி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இத பத்தி நம்ம பயப்படவோ குழம்பிக்கவோ தேவையில்லை கிலா. இந்த காதல்னு சொல்வாங்களே, அது யார் மனசுல எப்ப வரும், யார் புத்திய எப்படி மாத்தோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். காதலர் தினத்தன்னைக்கு அந்த அம்மன் கோயில்ல அம்மன் முன்னாடி வச்சு என் காதல உன்கிட்ட சொல்லணும் தான் உன்னை நான் அன்னைக்கு கோயிலுக்கு விளக்கு போட ஆரம்பிச்சேன். ஆனா அன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாம போயிடுச்சு. அப்புறம் அந்த பெரிய கோயில்ல வச்சு எப்படியாச்சும் என்னோட காதல உன்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். அதுவும் முடியாம போயிடுச்சு. அதனால்தான் என் மனசுல இருக்கிறத இப்போ உன்கிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்றா அகிலா. பார்வதி எந்த சூழ்நிலையிலும் உனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ துரோகம் பண்ணவே மாட்டா. அதே மாதிரி நம்ம ஆதியும் உன்னை மீறி எந்த தவறும் செய்ய மாட்டான். அயோத்தி ராமன் அப்பா சொல்ல தட்டாத பிள்ளைன்னா ஆதி கடவுர் ஆதி அம்மா சொல்ல தட்டாத பிள்ளை. எப்பவும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும், உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு பார்வதி. எழுந்து வா, எழுந்துரு. உன் மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்க. ஏங்க, நீங்க தூங்குங்க. நான் ஆதிய ஒரு வாட்டி சும்மா எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். படுங்க. நான் எம்டி போஸ்ட் அருணுக்கு கொடுத்துட்டு இந்த 30 நாள் லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறது கூட உனக்காக தான் பார்வதி. இந்த பதவி, சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து இது எதுவுமே எனக்கு வேண்டாம் பார்வதி. நீ இருந்தா போதும். I love you. மாட்டேன் மட்டும் சொல்லிடாத. பெரியா, வா பார்வதி.
பார்வதி, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்த பெரியயா. ஆமா, நான் கதவை திறக்கும் போது நீங்க பார்வதி பார்வதின்னு பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே பெரியயா. அப்படியா கேட்டுச்சு? ஆமா பெரியயா. பெரியயா, புதினாட்டி. பார்வதி, சொல்லுங்க பெரியயா. இந்த பொம்மை உனக்கு பிடிச்சிருக்கா? பார்வதி கொடுக்கறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன பார்வதி, பெரியயா பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு பெரியயா. இது நான் உனக்காக சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த வாங்கிக்கோ. பெரியயா, கூப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் பார்வதி. பார்வதி, இது உனக்கு சிங்கப்பூர்ல கொடுத்த அவார்டு. என்ன அது? சிங்கப்பூர்ல பார்வதி கொடுத்த அவார்டுமா. நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தப்போ பார்வதி இங்க இல்ல, அதான் நான் அப்ப கொடுக்க மறந்துட்டேன். ஓ, அது என்னமோ பொம்மை. சிங்கப்பூர்ல இருந்து வந்தபோது பார்வதிக்காக வாங்கிட்டு வந்த ஒரு சின்ன கிஃப்ட்மா. பார்வதி, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டல, நீ கிளம்புமா. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, ஆபீஸ் விஷயமா தான் பேசணும்னு வந்தேன். பரவாயில்ல, நான் காலையில பேசிக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு. குட் நைட். ஓகேம்மா. பொம்மை கிட்ட சொன்னதுல பாதி விஷயத்தையாவது பார்வதி கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்க. பார்வதிக்காக வாங்கின பொம்மை, இதை பார்வதி கிட்ட கொடுக்க மறந்துட்டோமே. இதை எப்படியாச்சும் பார்வதி கிட்ட சேர்த்துடணும். என்ன இந்த சமையல்காரி கையில பொம்மை வச்சு பாத்துட்டு இருக்கா?
பெரியயாக்கு இன்னைக்கு இந்த பரிசை கொடுத்துடணும். பரிசு கொடுக்கணுமா? இவள ஏய், அம்மா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்ன வந்து போய் வந்தம்மா வேலைய பார்த்தம்மான்னு இல்லாம தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கியா நீ? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்ன அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த பூஜை ரூம் எப்படி இருக்கு தெரியுமா? போ, போய் முதல்ல அதை கிளீன் பண்ணு. ம், சரிங்கம்மா. மும்பைல என்னமோ எழுதினாலே, என்ன எழுதுனா? பெரியயாவுக்கு நன்றி பரிசு. நினைச்சண்டி நன்றி பரிசா கொடுக்கற உன்ன. ஐடியா. அடியே சமையல்காரி, நீ இன்னைக்கு செத்தடி. பரிசா கொடுக்கற. பொண்ணு இந்த வாட்டர் கலர்லாம் எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே. இத வச்சு ஏதாவது பண்ணும். பரிசாடி கொடுக்கிற பரிசு. பெரியயாவுக்கு நன்றி பரிசு கொடுத்துருவோம். பெரியயா வித் லவ், பரதேசி பார்வதி. இது மட்டும் அகிலா கண்ல பட்டுது. பார்வதி, கதை அவ்வளவுதான். நன்றி பரிசா கொடுக்கிற நன்றி பரிசு இருக்குடி இன்னைக்கு உனக்கு. அகிலா வந்து உட்கார்ந்ததும் அவ கண்ணுல இந்த பொம்மை படம். அதுக்கப்புறம் ஐயோ, என்ன இது? எதையுமே ஒழுங்குபடுத்தாம அப்படியே விட்டு போயிருக்காங்க. அம்மா வர நேரம் வேற ஆச்சு. இந்த பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்கா? ச்சே.
இது என்னது? அம்மா உட்கார இடத்துல எதையோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அம்மா கண்ணில் மட்டும் இது பட்டுச்சு, அவ்வளோதான். ஐயோ. எங்க அந்த பொம்மைய காணோம்? ஆ, எங்க போச்சு? ஒருவேளை அந்த சமையல்காரி எடுத்துட்டு போயிருப்பாளோ? ஐயோ, இங்க எந்த பொம்மைய காணுமே. எங்க போயிருக்கோம்? ஃப்ரிட்ஜ் மேல தானே வச்சோம். அக்கா, என் பொம்மையை பாத்தீங்களாக்கா? எது அந்த ஜிகினா பேப்பர் சுத்தி இருக்குமே அதுவா பார்வதி? ஆமாக்கா. அது அங்க இருக்கு பார்வதி. ஆ. அப்பா, கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போய் முதல்ல பெரிய கிட்ட கொடுக்கணும். ம். ஓகே, நான் ஒரு லேப்டாப் போறேன். பார்வதி, ஆ? இங்க வாமா. ஐயா. ரூம்ல லேப்டாப் இருக்கு, எடுத்துட்டு வாமா. ம், சரிங்கய்யா. நில்லு. அம்மா. என்னம்மா? என்ன அது? ஆ, இது பொம்மைம்மா. அத அப்படியே இங்க வச்சுட்டு லேப்டாப்பை எடுத்துட்டு வா. இத கையில வச்சுக்கிட்டு அதை கீழே போட்டுற போற. சரிங்கம்மா. கடவுள் என் பக்கம்தான் இருக்காரு. நான் வச்ச இடத்துக்கு அதுவும் அந்த சமையல்காரி கையாலேயே வந்துடுச்சு. ஆனா இப்ப அதை அகிலா பார்க்கணுமே. ம். லேப்டாப் எங்க இருக்கும்னு தெரியலையே. ஷோ, இது அகிலா பார்த்தா நல்லா இருக்குமே. கடவுளே, ப்ளீஸ் எப்படியாவது அகிலாவை பார்க்கவே.